மீடியா கேங்ஸ்டர் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கிய செய்தி. முகமது இர்ஃபான் கைது செய்யப்படுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி பரபரப்பான ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்கு. என்னென்னா, கடந்த காலத்தில் திமுக அரசுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் அத்தனை பேருமே கண்காணிப்புக்கு உள்ளாகியிருக்கிறாங்க. அந்த வகையில் இர்ஃபான் முகமது அவர்களும் கூட கண்காணிப்புக்கு உள்ளாகியிருக்கிறார். இந்த இர்ஃபான் யாருன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். பிரபலமான ஒரு யூடியூபர். அவர் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பல வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறாரு. திமுகவுக்கு ஆதரவாகவும் ப்ரொமோஷனுக்காக சில வேலைகள் செஞ்சுருக்கிறாரு. அதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். உதயநிதிக்காக நான் ப்ரொமோஷன் வேலைகளில் ஈடுபட்டேன்றதை அவரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு வேற ஒரு நேர்காணலில். இப்போ அந்த இர்ஃபான் எதுக்காக கைது செய்யப்படணும், ஏன் கைது செய்யப்படணும்னு சொன்னால், வெறும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதால் மட்டுமா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டவங்கன்னா எவ்வளோ பேர் கோடிக்கணக்கான பேரை பிடிச்சி ஜெயிலில் போடணும், அப்படி கிடையாது. அந்த திமுக ஆட்சி காலத்தில் நீங்கள் ப்ரொமோஷனில் ஈடுபட்டதுனாலேயே நீங்கள் சட்டத்திலேருந்து நீங்கள் விதிவிலக்கு பெற்றிருந்தால் அப்போ அந்த கைது நடவடிக்கை கண்டிப்பாக அது நடந்து தானே தீரணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டதாலேயே ஏதோ ஒரு குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தால் அதிலிருந்து விதிவிலக்கு பெறுறதுன்னு ஒன்று இருக்குது. அதாவது கண்டுக்காமல் விட்டுருங்க, அவன் இதை தப்பு பண்ணியிருக்கானா, பரவாயில்ல கண்டுக்காமல் விட்டுருங்க சார். அவர் ரோடு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல விடுங்க சார். ஒரு உயிர் போயிடுச்சு, பரவாயில்ல விடுங்க சார். அவர் மேல் ஆஃப் ஃபீமேலான்றதை பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு ஒரு மாதிரி தெரிவிச்சிட்டாருங்க அவருடைய பிள்ளைக்கு சொன்னால், அதை பற்றி பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லை. இப்படி சட்டத்தில் விதிவிலக்கு குற்ற நடவடிக்கை பண்ணாரா, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இப்படி நம்ம பார்த்துருக்கோம். அவர் சர்ச்சைக்குரிய பல கருத்துக்கள் அந்த பையன் சொல்லிகிட்டே இருப்பார், உங்களுக்கு தெரியும். அது நம்ம கடந்த காலத்தில் பார்த்துருக்குறோம். இப்போ இந்த முகமது இர்ஃபானை இந்த அரசு கண்காணிப்பு வளையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, முழுக்க கடந்த காலத்தில் இவர் ஆதரவாக செயல்பட்டது நம்ம பார்த்துருக்குறோம். அந்த ஆதரவாக செயல்பட்டது யாருக்கு, திமுக ஆதரவாக செயல்பட்டு பார்த்துருக்கோம். அந்த ஆதரவாக செயல்படுறது மூலமாக என்னென்னு கேட்டால், ஒரு ரோடு ஆக்சிடெண்ட்டை அவர் நடந்திருக்கு. அந்த ரோடு ஆக்சிடென்ட் இவர் தான் காரணம்ன்றது ஊர் உலகத்தில் அத்தனை பேரும் பேசினாங்க. ஆனால் இவர் கைது செய்யப்படலை. அது காரணம், இவர் பிரபலமான யூடியூபர், லட்சக்கணக்கான பேர் இவரை கண்காணிக்கிறாங்க, இவரை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பட்டவர்த்தனமாக எல்லாருக்கும் தெரியும், மேல் ஃபீமேல்ன்றதை மகப்பேறு அடையக்கூடியவங்க சொல்லக்கூடாது. அது ஏன்னா, அது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல சட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால், ஃபீமேல் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா கருவிலேயே கலைக்கப்படுறாங்கிறதுனால மேல் ஃபீமேல்ன்றதை கண்டறியறதுக்கு அதை கண்டறிஞ்சு அதை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த ரூல்ஸ் பொருந்தும், பெற்றோர்களுக்கும் பொருந்தும். ஆனால் அதை மீறி என்ன செஞ்சார், துபாயில் போயிட்டு கேட்டால் ஏதோ இந்த டெக்ஸ்டைல் கடைகள் திறந்து வைக்கிற மாதிரி, ரிப்பன் கட் பண்ணி திறந்து வைக்கிற மாதிரி தொப்புள் கொடியை கட் பண்ண அந்த காட்சியை பார்த்தோம். ஸோ ஒரு அற்புதமான ஒரு விளம்பரம். தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த விளம்பர வெறி இருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. அதை பண்ணதை பார்த்தோம். இது ரெண்டாவது குற்றம். ஸோ அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்களுக்கு உடை கொடுக்கும்போது, சேலை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது அலட்சியமாக நடந்துக்கிட்டது. ஸோ இதை பார்த்துருக்கோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இவன் ஏமாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா வெளியாச்சு, பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சர்ச்சைகள் தொடர்ந்து இருக்குது. பிரதானமான சர்ச்சை தான் இந்த ரெண்டு சர்ச்சையை சொல்லுவோம். ஒன்று, அவர் மேல் ஃபீமேல்ன்றதை தெரியப்படுத்தினார், அது ஒன்று. அதை விட குற்றம்னு கேட்டிங்கன்னா அந்த ரோடு ஆக்சிடென்ட், இதை ரெண்டுமே உதயநிதிக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தாருன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மீது நடவடிக்கை இவங்க இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்க. இப்போ இந்த டிவிக்கு அரசு வந்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னா, இந்த திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டவங்க மீது அத்தனை பேர் மீதும் ஒரு பார்வை இருக்குது. அதே சமயத்தில் ஆதரவாக செயல்படும் போது இவங்க கடந்த காலத்தில் குற்ற நடவடிக்கை ஈடுபட்டு அதிலிருந்து விதிவிலக்கு பெற்றிருந்தாங்கன்னா அது சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அந்த வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கடந்த காலத்தில் இப்போ முக்தார் இருக்கிறாரு. முக்தார் உங்களுக்கு தெரியும், இதே விஜய் அவர்களுக்கும் திமுக அரசுக்கும் எதிராக செயல்பட்டது தாண்டி நான் கேட்டேன்னா, திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு அவருக்கு நிறைய சலுகைகள் வழங்கப்பட்டது. ஆனால் அவர் என்ன குற்ற நடவடிக்கை செய்தார்ன்றதுனா, இதுதான் முழுக்க குற்ற நடவடிக்கைன்றது சொல்ல முடியாது. ஆனால் வரக்கூடிய கெஸ்ட்டுகள் அத்தனை பேரையும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறது, விஜய் அவர்களுக்கு எதிராக பேச வைக்கிறது. அதாவது திமுகவுக்கு ஆதரவாக பேசுறது வேறு,
திமுக ஆதரவாக தாராளமாக பேசலாம், யார் வேணால் பேசலாம். ஆனால் திமுக ஆதரவாக பேசுகிறன்ற பேரில் என்ன கேட்டிங்கன்னா வந்து எதிர்த்தரப்பில் வந்து அவதூறான கருத்துக்களை நிறைய வந்து வெளியிடுறது, குறிப்பாக வந்து மதம் சார்ந்த பல கருத்துக்களை வெளியிட்டு ஒரு ஒரு வகையான கேட்டால் ஒரு ஒரு உங்களுக்கு தெரியும் மத மோதல் உருவாக்குற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் அது வெளியிட்டு வந்து உண்மை. கிறிஸ்துவ பெண்கள்னே குறிப்பிட்டே வந்து சில கருத்துக்கள் முரண்பட்ட கருத்துக்கள்லாம் வெளியிட்டிருந்தார். நம்ம அது மீண்டும் அதை சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அதனால் கடந்த காலத்தில் திமுகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு மட்டுமே இல்லை, ஆதரவாக செயல்படும் போது வந்து சட்டத்துக்கு புறமாக வந்து செய்யப்பட்ட வந்து செயல்களுக்கெல்லாம் வந்து இந்த தாவேக்கா அரசு ஒவ்வொருத்தரையாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பார்வை கொண்டு வந்து நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கணும். சரி, இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த பார்வையாளர் மத்தியில் இது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொன்னால், நான் கேட்டவரை நான் பார்த்த வரைக்கும் பெரும்பாலான வந்து மக்கள் வந்து இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கிறத வந்து விரும்புகிறாங்க. ஏன்னா கடந்த காலத்தில் இவர் இப்படி பண்ணாருங்க, கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதிக்கு ஆதரவா, திமுக ஆதரவா, கனிமொழிக்கு ஆதரவா, இப்படி வந்து ஒரு அரசியல் ரீதியாக ப்ரொமோஷன் வேலைகளில் இவர் வந்து ஈடுபட்டார். சரி, ப்ரொமோஷன் வேலையில் ஈடுபட்டதை விட பரவாயில்லைங்க, அவருக்கு தாராளமாக செஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதே சமயத்தில் சட்டத்துக்கு புறம்பாக வந்து பல விஷயங்கள் செஞ்சுட்டு அதை வந்து ஒரு திமுகவோட செல்லப்பிள்ளையாகவே இருந்தார் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. நாம் விசாரித்த வரைக்கும் வந்து அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல சந்தர்ப்பங்கள், பல சூழ்நிலைகள், இவர் பங்கேற்ற பல நிகழ்ச்சிகள், இது எல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வந்து ஓரளவுக்கு உண்மை தான். வெறுமனே யூடியூப் வச்சுக்கிட்டு வந்து ஒரு பிரியாணி கடையில் இல்லை தள்ளுவண்டி கடையில் அவர் சௌகரியமான சாப்பாடு இருக்குன்றது சொல்கிறதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அப்படி வந்து தன் பார்வையாளர்களை ஈர்த்த ஒரு நபர் இந்த இர்ஃபான் காலப்போக்கில் அவர் என்ன செஞ்சார்னா டிஎம்கேவோட அம்பாசிடர் ஆகிட்டார். அதாவதுக்குன்னா திமுக வந்து விளம்பரப்படுத்துறதுக்கும் ப்ரொமோஷனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இவர் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்கன்றதுனாலேயே இவர் ஒரு வகையான கேட்டால் ஒரு பார்ஷியாலிட்டியோட, பாரபட்சத்தோட ஒரு கட்சிக்கு ஆதரவாக போகிறதுன்றது அந்த வேலையை அவர் செஞ்சிட்டார். எப்போவுமே இது போன்ற ஒரு யூடியூபர்கள் யாராக இருந்தாலும் யூடியூபர் பொறுத்த வரைக்கும் என்ன, லட்சக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா அவங்கள கொண்டு போயிட்டு மேனிப்புலேட் பண்ணி ஒரு இடத்துல போய் தள்ளக்கூடாது. இது வந்து இர்ஃபான் வந்து அந்த வேலையை செஞ்சார். அதாவது தன்னை வந்து பின்பற்றக்கூடிய, ஃபாலோ பண்ணக்கூடிய பல ரசிகர்கள் கூட சொல்லலாம், அவர் ரசிகர்கள் கூட வச்சுங்களேன், நல்லா பின்பற்றுவார் ஃபாலோயர்ஸ். அந்த ஃபாலோவர்ஸ் எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசியல் கட்சியில் கொண்டு போய் அடமானம் வைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஆதரவாக திருப்பக்கூடாது. அந்த வேலையை இவர் செஞ்சார். அந்த வேலையை செய்யும்போது அதுக்கு பிரதிபலனாக என்ன செஞ்சுன்னா, இவர் ஆக்சிடென்ட் பண்ணாலும் நடவடிக்கை கிடையாது, இவர் வந்து சட்டத்துக்கு புறம்பாக என்ன செய்தாலும் இவர் மேலே நடவடிக்கை இல்லை. இதுதான் வந்து கடுமையான விமர்சனம் வந்து மக்கள் மத்தியில் விமர்சனம் ஆச்சு. என்னங்க இர்ஃபான் வந்து எது பண்ணாலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க, இந்த திமுக அரசு நடவடிக்கை எடுக்கல. இதே சாதாரண ஒரு யூடியூபர்கள் ஏதாவது ஒரு மாற்று கருத்து சொன்னால் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துருக்காங்க. கடந்த காலத்தில் நீங்கள் யூடியூபர் நீங்கள் எடுத்திங்கன்னா இதே கிஷோர் கே சாமியாக இருக்கட்டும், சாட்டை துரைமுருகன், 2 பேரையுமே கைது செய்து சிறையில் வச்சாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த சலுகையும் காட்டப்படலை. ஏன்னா அவங்க திமுகவை எதிர்த்தாங்கன்றதுனால அவங்களுக்கு எந்த சலுகையும் காட்டலை. ஆனால் அதே வந்து இந்த இர்ஃபானுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு விபத்து சம்பவத்துலேயும் சரி, அதை கடந்து வந்து அந்த பாலினம் குறித்து தெரிவித்த கருத்து, தன் குழந்தை வந்து எந்த பாலினம் சொல்லிட்டு பிரசவத்துக்கு முன்னாடியே வந்து அவர் தெரிவித்தது, தொப்புள் கொடியை கட் பண்ணது. ஸோ இந்த வேலையெல்லாம் வந்து அவர் செய்தார். அதாவது சட்டத்துக்கு புறம்பான வேலைகளை அவர் செஞ்சார். அதுக்கு சொன்னாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் துபாயில் தாங்க அதை போய் செஞ்சார், தமிழ்நாடு செயலர் சொல்ல. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரஜை அவர் எங்கே போய் அதை தெரிவித்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சட்டப்படி அது தவறு தான், அது எங்கே வேணா இருக்கட்டும். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பிரஜை தானே, அதனால் துபாயில் போய் அது வந்து தெரிவிச்சதுனால அது குற்றம் இல்லைன்னு சொல்லி இவங்க கண்டுக்காமல் விட்டாங்க. இந்த அரசு வந்து வழக்கு பதிவு பண்ணலை. அந்த அரசு முழுக்க ஏன் இதை திமுக அரசுன்னு நான் சொல்கிறேன்னா, இந்த திமுக அரசு வந்து நடவடிக்கை எடுத்து சொன்னால் காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கைகள் கட்டப்படாமல் தான் அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஜெனியூனாக. ஆனால் திமுக என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குது, நீங்கள் வந்து அவரை கைது பண்ணாதீங்கன்னு சொல்லும் போது ஒரு ப்ரெஷர் வரும்போது அது தவிர்க்கப்படும். சரி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சுதந்திரமாக விட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து இர்ஃபான் வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சட்டப்படி தண்டிக்கப்பட்டிருப்பார். நமக்கு யாருமே சட்டப்படி தண்டிக்கப்படணுன்ற நோக்கம் கிடையாது. ஆனால் இது சாதாரண மனிதராக தான் என்ன நடந்திருக்கும். ஒரு அப்பாவி வந்து வெளியிடுறாரு, தன் குழந்தையுடைய அந்த பாலினம் குறித்து ஒரு தகவல் வந்து ஒரு அறியாமையில் சொல்கிறாரு, நடவடிக்கை எடுத்திருப்பாங்க.
இதே ஒரு அப்பாவி வந்து வண்டி ஓட்ட தெரியாம ஏதோ ஒரு வந்து ஒரு வயோதிகத்தில் இருக்கிறவர் கூட வந்து ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி ஏதாவது ஒரு உயிர் போயிருந்துன்னா உடனே ஒரு கைது செய்யப்படுவார். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த விதமான நடவடிக்கையும் முகமது இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்கலை. இதுதான் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தியாக கடந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து ஒரு கண்காணிப்பில் வந்து இர்ஃபான் இருக்கிறாருன்ற அந்த தகவல் வந்திருக்கு. ஒரு வேளை கைது செய்யப்படலாம், அது என்ன வேணாலும் அடுத்தடுத்து நடக்கலாம். ஆனால் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் வந்து எல்லோருக்கும் சமம் என்றால் இந்த இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுத்துடணும். கடந்த ஆட்சியில் வந்து கருணை காட்டப்பட்டது. அது காரணம் கேட்டால் அவர் வந்து ப்ரொமோஷனில் இருந்தார், டிஎம்கேக்கு ப்ரொமோஷன் இருந்தார், உதயநிதிக்கு ப்ரொமோஷன் இருந்தார். அதனால் வந்து இவருக்கு வந்து கருணை காட்டப்பட்டது. மற்றவர்கள் சாட்டை துரைமுருகன் எதிராக இருந்தார், அவர் மீது வழக்கு பதிவுப்பட்டது. கிஷோர் கேசாமி எதிராக இருந்தார், அவர் மீது வழக்கு பதிவுப்பட்டது. மாரிதாஸ் அவர் வந்து எதிராக இருந்தார், அவர் மீது வந்து வழக்கு பதிவு. இப்படி வந்து கடந்த காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த இர்ஃபான் வந்து அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கிறது வந்து மக்கள் வந்து பேரார்வத்தோடு இருக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.